சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தாங்கள் ஒரு சித்தர், மகாபைரவர் சித்தநாதன். இதுவரை வந்த சித்த மகா புருஷர்கள் செய்து வந்த ஆன்மீகத்திலிருந்து தங்களுடைய ஆன்மீகம் வித்தியாசமாக இருப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசங்கர் பாபா இது சித்த யோகி. சித்தர் அண்ட் சித்த யோகி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆவான் அவனே தான் சித்தன். சித்தன் சித்தென்பது செய்கரும சேர்க்கை அல்ல, கண்கட்டு வித்தை அல்ல. சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவனுடைய நிலையை அடைஞ்சிடறாங்களோ அவங்கெல்லாம் சித்தர்கள். அப்போ சிவனுடைய நிலை அடையிறதுனா என்ன? அன்பே சிவம் ஆவது அருகிலார். லவ் பெர்சானிஃபைட் சிவம். இப்போ அன்பே சிவம் ஆவது அருகிலார். அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஸோ லவ் எக்ஸால்டட். அந்த நிலையில் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பது என்பது சித்தர்கள். இந்த சித்தர்கள்ங்கிறது டிரான்ஸ்ஃபர்டு எனர்ஜி. இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. வேறு யாரோ ஏற்கனவே இருக்கிற ஒரு சித்தர் இவரை தேர்ந்தெடுப்பார். பிகாஸ் லைஃப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, நெய்தர் கிரியேஷன் ஆர் டெஸ்ட்ரக்ஷன். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய சித்தர் சுந்தரமாமுனிவர்னு பேர். அவர் காட்டு வழியில் நடந்து போகிறாரு. ஒரு ஆட்டு இடையன், அவன் பேர் மூலன். அவன் செத்து கிடக்கிறான். அவனை சுற்றி எல்லா ஆடுங்களும் அழுதுன்னு இருக்கு. இவர் எவ்வளோ நல்லவனாக இவர் இருந்தால் ஆடுங்கள்லாம் இவனுக்காக அழுதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்பை ஒரு கோயிலை வச்சுட்டு இறந்து கிடக்கிற அந்த ஆட்டிடையன் இருக்கான் இல்லையா மூலன், அவனுடைய உடம்புக்குள்ளே சுந்தரமுனிவர் வந்துட்டு ஆடுங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. நைட் ஆனவுடனே இந்த ஆட்டிடையனுடைய மனைவி இருக்கா இல்லையா மூலனுடைய மனைவி, அவள் குடும்பம் நடத்துறதுக்கு பக்கத்தில் படுக்கிறான். இவர் அம்மாம்மா, நான் நீ நினைக்கிற மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் உடம்புல வந்திருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு உடனே அவள் ஐயோ என்னமா ஆகிப்போச்சு எங்கள் வீட்டுக்காரனுக்குன்னு கத்துறான். இப்போ ஊருக்காரங்கெல்லாம் வந்த உடனே இவர் அவங்கள கூட்டின்னு போய் தன்னுடைய உடல் எந்த குகையில் வச்சுருக்காரோ அதை காட்டுறாரு. இதுதான் என் உடம்பு, நான் ஏதோ அந்த ஆட்டுங்க மேலே இருக்கிற பரிதாபத்தினால இதை செஞ்சேன் அப்படின்னு. அப்போ ஊருக்காரங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக சொல்கிறாங்க, நீங்கள் குடும்பம் நடத்த வேணாம், ஆனால் அந்த குடும்பத்துக்கு துணையாக இருந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியாக இருங்கன்றார். ஸோ அப்படி வந்தவர் தான் இந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்த சுந்தரமாமுனிவர் தான் திருமூலர் ஆனார். அவர் தான் 3000 பாடல்களை எழுதினார். அதுக்கு பேர் திருமந்திரம்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் சித்தர்கள் தத்துவம் புரிஞ்சிடும். சித்தர்கள் என்பவர்கள் எந்த உடம்புக்குள்ளே வேணாலையும் போகலாம். இப்போது எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பரகாய பிரவேசம் பண்ணுறது, குடு விட்டு குடுப்பாயிருது, இதெல்லாம் பெரிய பெரிய ஈவன் ஆதிசங்கராச்சாரியார் பண்ணியிருக்கார். ஆதிசங்கராச்சாரியார் மண்டன மிஸ்ரர் என்பவருடைய மனைவி சரஸ்வவாணி, அவங்க பிரம்மாவும் சரஸ்வதியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, குடும்ப சுகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு. ஒரு சன்னியாசி குடும்ப சுகத்தை படித்து சொன்னால் தப்பாயிடும், அதனால் எனக்கு 1 மாதம் டைம் கொடுமான்னு அதே எண்ணத்தில் போகிறாரு. போயிட்டுருக்கிற போது காசிராஜா இறந்து கிடக்கிறான். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பு ஒரு கூட்டில் குகையில் வச்சுட்டு காசிராஜா உடம்புக்குள்ளே போய் அந்த காசிராஜாவுடைய உடம்புக்குள்ளே ஆதிசங்கரர் ராஜ பரிபாலனம் பண்ணி குடும்ப சுகம்னா என்னான்னு அந்த ராணிக்கிட்ட குடும்பம் நடத்தி தெரிஞ்சுக்கிறாரு. மந்திரி பார்க்குறான், இப்போ இந்த ராஜா ரொம்ப அறிவாளியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒற்றர்களை அனுப்பிச்சி ஏதாவது ஒரு மகானுடைய உடம்பு எங்கேயாவது இருந்தால் எரிச்சிருங்கன்றான். இவருடைய உடம்பு எரிக்கிறாங்க. அப்போது இவருக்கு இந்த இடத்துல கை சுடுது. உடனே கேடு கேட்டால் என்னென்னா அப்படியே ஜம்ப் பண்ணி தன் உடம்புக்குள்ளே போயிடுறாரு. அப்போ அவர் கை மாத்திரம் எரிஞ்சி வருது. அவருடைய சிஷ்யர் இருக்கார் இல்லையா, அவர் பத்மபாதர்னு பேர். அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறார். அவர் சொன்னார், சாமி என்ன தான் இருந்தாலும் ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணும்போது கை அழகாக இருக்கணும், உங்கள் கை இப்படி கறிக்கட்ட மாதிரி இருந்தால் நல்லா இல்லை, நெருப்பு கடவுளாகிய நரசிம்மர்கிட்ட நானும் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கன்னு. அப்போ அவங்க பாடின பாட்டு தான் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம். லட்சுமி நரசிம்மா என்னை கை தூக்கி விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அதான உடனே தீஞ்சு போன அந்த கை அவருக்கு திரும்ப கிடச்சிச்சு. அப்போ ஆதிசங்கரரும் இந்த மாதிரி குடு விட்டு குடுப்பாஞ்சு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக காசிராஜாவாக இருந்திருக்காரு அப்படின்னு இருக்கு.
இப்படி புராணங்களில் நம்ம பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கூடு விட்டு கூடுப்பாயிருது இதெல்லாம். அருணகிரிநாதர் பாரிஜாத புஷ்பம் கொண்டு வரணும் திருவண்ணாமலையில் இருக்கிற வல்லாள தேவராஜ அரசனுக்குங்கிறதுக்காக தன் உடம்ப அந்த கோபுரத்தில் வச்சுட்டு, கிளி கோபுரம்னு பேர், போய் பாரிஜாத புஷ்பத்தை தேவலோகத்திலேருந்து எடுத்துன்னு வர்றாரு. சம்பந்தானானுங்கிற மந்திரவாதி என்ன பண்ணுறான், இவருடைய உடம்பை எரிச்சிடுறான். அப்போ அவர் கிளியாகவே இருந்து போயிடுறாரு. லாஸ்ட் வரைக்கும் அவருடைய உடம்பு இல்லைன்னா அவ்வளோதான், கிளியாகவே இருந்து போயிடுறாரு. அதனால தான் பின்னால் வந்தவங்க சொல்லுவாங்க, ஐயா அருணகிரி உன்போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினார் யார், உன்ன மாதிரி இவ்வளோலாம் நல்ல விஷயம் யாருப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கந்தன் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன ஐயா உன் அருள் நாடி நிற்கும் நாள் என்னாலுங்கிறார். கந்தனுடைய முருகப்பெருமானுடைய அருளை வாங்கி கந்தர் அனுபூதி என்கிற காவியத்தை பாடிய உன்னுடைய அருளை நான் என்றைக்கு பெறுவேன் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்போது அருணகிரிநாதர் கிளியாகவே இருந்து போனதுக்கு இதுதான் காரணம். அப்போ கூடு விட்டு கூடுப்பாயுதுங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப சாதாரணமாக மகான்கள் இடத்தில் இருந்தது. இப்போது அந்த வித்தியெல்லாம் தெரிஞ்சவங்க எங்கே இருக்காங்க, அதெல்லாம் வந்து வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஹேப்பன். இதுதான் சித்தர்கள் தத்துவம். அதனால் சித்தர்கள்ங்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் எனர்ஜின்னு உங்களுக்கு புரிஞ்சால் நான் சொல்கிற உதாரணம்லாம் புரிஞ்சிடும். நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அந்த சித்தருக்கு உன்னை ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்குது, நீ யோகியன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் அந்த உடம்பு விட்டு உங்கள்கிட்ட வந்துடுவார். யோகின்னா என்ன, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஜோடி சேர்க்கிறவன். அதாவது இது ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது, இந்த ரெண்டையும் தன்னுடைய யோக சக்தியினால் ஒன்றா சேர்க்குறவன் இருக்கா இல்லையா, அவன் ஜோகி, அவன் தான் யோகி. அப்போ அந்த யோகிங்கிறவன் எங்கே இருக்கான்னா அவனுடைய இதய தாமரையில் கடவுளை கொண்டாந்து உட்கார வச்சிடறான். அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க, யோகி ஹிருத் பத்ம வாசினே, யோகிகளுடைய இருதய தாமரையில், பத்மன தாமரை, வசிக்கிறவன் அப்படிங்கிறது. இதுதான் யோக தத்துவம், யோகியில் வர்றது. பட் இந்த யோகத்துக்கு இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்டன்ட் மாதிரி சித்தர் ஆக முடியாது. இவங்க உட்காந்து தியானம் பண்ணி தங்களுடைய குண்டலினி எனர்ஜியை மேலே கொண்டு போயிட்டு வெளிக்காற்று உள்காற்று ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியாக பிரயத்தனங்கள் மூலமாக தவத்தின் மூலமாக அந்த யோக நிலையை அவர்கள் அடைகிறார்கள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள சப்டில் டிஃப்ரென்ஸ் இதுதான். அப்போ சிவசங்கர் பாபான்றவர் ரெண்டும் எங்கிட்ட சித்தர்கள்ன்ற ஃபார்மும் இருக்குது, நேரடியாக கிடைச்சதும் இருக்குது. நான் முயற்சி பண்ணி யோகா தியானம் இதெல்லாம் பண்ணி காடு மூட அழிஞ்சு தவம் பண்ணி அடைந்த யோக சக்தியும் எங்கிட்ட இருக்குது. அதனால் இந்த சித்த யோகின்றது ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் பட்னந்திட்டாங்கிற இடத்துல சிவபிரபாகர சித்த யோகின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய நிலை வருது, அவர் சித்த யோகி. மற்றபடி யோகி ராம் சரத்குமார் நீங்கள் ரத்னகிரியில் பார்க்குறவர் சித்தர். நல்லா யோசனை பண்ணுற, ரத்னகிரியில் இருக்கிற சாமி சித்தர், திருவண்ணாமலையில் இருந்தவர் யோகி ராம் சரத்குமார் சாமி. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா அவன் தான் சித்த யோகி. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, சித்த சுத்தி உள்ளவனே சித்த யோகி. சித்த சுத்தி உள்ளவனே சித்த யோகி, சர்வ சித்திகளும் பெற்றவனே சித்த யோகி, சினமெனும் குணம் மறந்தான் சித்த யோகி, எங்கள் சிவசங்கர் பாபாவன்றோ சித்த யோகி, முக்தி தர வல்லவனே சித்த யோகி, முக்காலமும் உணர்வான் சித்த யோகி, சத்தியம் தவறாதான் சித்த யோகி, சுத்த சன்மார்க்கம் கண்டவனே சித்த யோகி, புலன்களை ஆள்பவனே. பாட்டு இப்போ திருப்பதியில் இருக்கார் இல்லையா, அவர் கொங்கண சித்தர். திருப்பதியில் இருக்கிறது கொங்கண சித்தர், திருவண்ணாமலையில் இருக்கிறது அருணாச்சல யோகி. இப்படி எல்லா காம்பினேஷனும் இருக்குது. எவன் ஒருத்தன் முயற்சி பண்ணுறானோ அவன் யோகி ஆகலாம். அண்டு எவன் நல்லவனாக இருக்கானோ அவனை தேடி யாராவது ஒரு நாள் வர்ற அதிர்ஷ்டம் இவனுக்கு இருந்தாக்கா இவன் சித்தனாகிடலாம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட்ஸ் அ காம்பினேஷன். ஆதிசங்கராச்சாரியர் கேள்விக்கிறார், கச்ச பகவான், பகவான்னா யார் சொல்கிறது, சங்கர நாராயண ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தமோ அவன் தான் இந்த நிலையை அடையிறான் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ரெண்டையும் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக நீ சொல்லி பார்க்கலாம். சங்கர நாராயணன் ரெண்டையும் பிடிக்க வேண்டியிருக்கும். ஐயப்பசாமி இருக்காரு, அவர் ரெண்டையும் பிடிச்சவர். இந்த உலகத்துக்கு படியளக்கிற விஷயத்தெல்லாம் அவர் விஷ்ணுக்கிட்ட வாங்கிட்டார், நாராயண ஸ்வரூபம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அதை அவர் சிவங்கிட்ட வாங்கியிருக்காரு. அதனால் இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன். அவர் மோட்சத்தையும் கொடுக்க முடியும், இகபர சௌபாகியம் அருள்வாயன்றாங்க இல்லையா, லௌகீகத்தையும் கொடுக்க முடியும், ஆன்மீகத்தையும் கொடுக்க முடியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, குக்குடாசனம்னு சொல்லுவாங்க. ஐயப்பசாமியுடைய போஸ்ட் பாருங்கள், 2 கால் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உக்காண்டிருப்பார். அதுக்கு என்ன பேர், கோழின்னு பேர். குக்குடன்னா கோழி. அப்போ இந்த 2 கால் இப்படி வச்சு உட்கார்ற போது இந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படியே அந்த ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் ஐயப்பனுடைய பவர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஐயப்பனுக்கு எப்போ பாரு பசுனி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நரசிம்மர் இருக்காருன்னா அவருக்கு பானகத்தை தலைமையில் கொட்டிக்கினே இருப்பாங்க. ஆஞ்சநேய சாமிக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் யோக நிலையில் பெரிய நிலை அடைஞ்சவங்க. நீங்கள் சோழிங்கபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நரசிம்மசாமி எப்படி உட்காந்துருப்பார், இப்படி தான் உட்காந்துருப்பார். அதுக்கு எதிர்மலையில் இருக்கிற ஆஞ்சநேயர் எப்படி உட்காந்துருப்பார், இப்படி தான் உட்காந்துருப்பார். நரசிம்மசாமிக்கிட்ட இருந்து சங்கையும் சக்கரத்தையும் வாங்கிட்டு சங்கு சக்கர கதாதாரியாக அவர் யோகத்தில் உட்காந்துருக்கார் சோழிங்கபுரத்தில். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். நீங்கள் நரசிம்மர்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணலாம், எதிர்மலையில் இருக்கிற ஆஞ்சநேயர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வர வேணுமோ ஆயின் போயிடலாம். ஏன்னா அவர் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை, இந்த பாறை பட்டணின்னு கொடுத்துட்டு அவர் சும்மா கண்டார் நரசிம்மர். இப்போ ஆஞ்சநேயர் தான் வரலாம் கொடுக்கக்கூடியவர் சோழிங்கபுரம் மலையில். இதெல்லாம் ஒரு உயர்நிலையில் ஞானத்துக்கு போகிற போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை அனுபூதிகள். அனுபவங்கள்னால் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு அர்த்தம். அனுபூதிகள்னாக்கா எஸ்டக்ஸிக் ஸ்டேட்னு அர்த்தம். ஒரு ஆனந்த பரவச நிலைன்றது. நீ எந்த மகானை எடுத்தாலையும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த 2ல் ஏதோ ஒன்று பிடிச்சிருப்பாங்க. யாரை எடுத்தாலையும் பிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆதிசங்கரர் அந்த 2 காம்பினேஷன் இருந்தார்னு சொன்னேன். கூடு விட்டு கூடு பாஞ்சும் பண்ணிட்டார். அவரும் வந்து தவம் பண்ணி குருக்கிட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணவர், அந்த நிலையில் இருந்திருக்காரு. அண்டு வேறு யார், ராமானுஜர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாம்பு வடிவத்தை எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அம்சம், சங்கு சக்கரத்தை கொண்டு போய் நைட்டு திருப்பதி கோயில்களை வச்சுட்டு மறுநாள் கதவு திறக்கிற போது பெருமாள் இது சிவன் கிடையாது, சங்கு சக்கரம் இருக்குது பாருன்னு எல்லாரையும் கடுக்கா கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மாத்வர் இருக்கார், அவர் அதே மாதிரி தான். அவர் வந்து இந்த வாயுன்னு சொல்கிறாங்களே பீமன், அந்த ஃபார்மில் வந்தவர். ஸோ நீங்கள் பார்க்குற எந்த மகானாக இருந்தாலையும் அவன் யாரோ ஒருத்தருடைய கண்டெய்னர் தான், கண்டென்ட்டு வேறு யாரோ. உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. எல்லா மகான்கள்கிட்டையும் அப்படி தான் இருக்கும். இது அடையிறது கஷ்டம். அதாவது நீங்கள் ஒரு சாமியார், மடாதிபதி, ஜிஆர் இல்லை சங்கராச்சாரியார் ஆயிடுறது பாசிபிள். ஏன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த மடத்தில் நீ பொறுப்புக்கு வந்துடுவேன். இட்ஸ் மோர் ஆர் லைக் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப். வேதம் படிக்கிறது, யாகம் வளர்க்குறது, பூஜை பண்ணுறது, வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, அந்த மடத்துக்குள்ளே அந்த தெய்வத்தையே உபாசனை பண்ணுறது, இதுதான் அவங்க செய்கிற வேலை. இப்போ நான் சொல்கிற நிலைகள்லாம் அதுக்கும் மேலே சித்தராகிறது, யோகி ஆகிறது, இதுக்கெல்லாம் பிரயத்தனங்களும் தேவைப்படும், புண்ணியமும் இருக்கணும். அப்போ தான் இந்த நிலையை அடைய முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை. அடைஞ்சால் ஆல் தி நாலேஜ், ஆல் த பவர். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் கட்டாயம் சாதிக்க முடியும். ரிஷிகள் அப்படிங்கிறவங்க நேரடியாக ஆகாசத்திலிருந்து ஒரு சத்தத்தை கிரகித்தவங்க. அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க. அப்போது எப்படி ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி தியரி ஒருத்தர் கிடைக்கிது, மார்க்கோனிக்கு ஒரு தியரி கிடைக்கிது, அந்த மாதிரி கடவுளுடைய அப்சல்யூட் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு கீற்றை, சூரியனுடைய ஒரு கீற்றை பிடிச்ச மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரிஷிகள்னு சொல்லக்கூடியது. அவங்க ஆகாசத்துலேருந்து நேரடியாக ஏதோ ஒரு ட்ரூத்தை வாங்கினவங்க. இப்போது ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா பேர் கௌசிகன். இந்த கௌசிக ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அவங்க கூட 5000 பேர் இருக்கிறாங்க. அந்த நந்தினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வச்சுக்கிட்டு வசிஷ்ட ரிஷி உட்காந்துன்னு இருக்கார். நீங்கள் எத்தனை பேர்? 5000 பேர் அப்படின்னு 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறாரு. இவன் சொல்கிறான், எப்படி நான் ஒரு ராஜாவாக இருந்து கூட என் அரண்மனையில் சோறு வேணா நான் ரேஷன் கடையில் வாங்கி வரணும்,
நீங்கள் எப்படி 1000 பேருக்கு ஒரு ஹவரில் போடுறீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி என்கிட்ட இருக்குது நந்தினி, இதுக்கிட்ட என்ன கேட்டால் கிடைக்கும். இதை நான் தவம் பண்ணி காமதேனுடைய கண்ணுக்குட்டி இதை வச்சுருக்கேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஆசிரமத்துக்கு என்னெல்லாம் வேணும் எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க, கண்ணுக்குட்டியை நான் கொண்டு போய் அரண்மனையில் வச்சு அப்பப்போ உங்களுக்கு ப்ரொவிஷன்லாம் அனுப்புகிறேன்றான். சொன்னால் முடியாது, தவமுடையாருக்கே ஆம், அதனால் அந்த மாதிரி கிடைக்காது. அவன் கோவம் வந்து அந்த 5000 சேவைகளையே விடுறான். இவர் கண்ணை மூட்டின்னு அந்த கம்யூனிட்டியில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அப்போது இந்த இவருடைய ஜுவாலையிலிருந்து அப்படியே ஒரு படை கிளம்பி அந்த எல்லாரையும் அழிக்குது. அப்போ அவன் பயந்து போகிறான். சரி, நம்ம வந்து ராஜாவாக இருக்கிறத விட சாமியானா தான் இந்த பவர் கிடைக்கும் போல இருக்குதுன்னு காட்டுக்கு போயிட்டு தவம் செய்கிறான். ஒரு தடவை மேனக்கா கிட்ட மாட்டிக்கின்னுட்டு அப்படி தான் பரத கண்டேன்னு சொல்லிட்டு அந்த மேனக்கா கிட்ட மாட்டிக்கின்னு அதனால் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுதான் பரதன்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருசங்குன்னு ஒருத்தன் போய் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறான். இவர் திமிரில் போன்றாரு. மேலேருந்து தேவர்கள் இவனை கீழே தள்ளுறாங்க. சொர்க்கத்துக்கு வர்ற புண்ணியம் அவன் பண்ணலன்னு இவர் கீழேருந்து மேலே தூக்குறாரு, அவங்க மேலேருந்து கீழே அமுக்குறாங்க. அவன் நடுவில் நின்று போடுறான். அதுதான் திருசங்கு சொர்க்கம். உனக்காக நான் ஒரு சொர்க்கத்தையே உண்டு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இதில் ஒரு பவர் போச்சு அவருக்கு. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பரீட்சை நடக்கும். அந்த பரீட்சையிலலாம் அவர் பவர் போயினே இருக்கும். பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்த பின்னால் வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார், சரி நீங்கள் பிரம்ம ரிஷின்னு நான் ஒத்துக்கிறேன், பட் he has to undergo so much of test to prove that he has calm and composed mentality-ங்கிறது. ஸோ இந்த மாதிரி வர்றபோது என்னாகிறது, ஒரு கௌசிக ராஜாவாக இருந்தவன் பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு பிரம்ம ரிஷியாக மாறுகிறான். இந்த பிரம்மன்றது என்னான்னு தெரிந்து கொண்ட நிலையில் பிரம்ம ரிஷியாக மாறுகிறான். இது அந்த ரிஷியோட தத்துவம். சித்தர்கள் இப்போ தான் சொன்னேன், யோகிகள் இப்போ தான் சொன்னேன். அடுத்தது என்னம்மா, முனிவர்கள்ங்கிறவங்க வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக காட்டில் உட்காந்து தவம் செய்கிறவங்க. அதாவது அதுக்குள்ளே நியம நிஷ்டைகளோடு காட்டில் உட்காந்து ஒரு யாகெல்லாம் பண்ணிக்கிட்டு சில சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஓல்ட் டைம் குருகுலம்ஸ், அந்த குருகுலத்தோட வைஸ் சான்சலர்ஸ். அடுத்து சொல்லுங்க. ஞானின்றது சிவநிலையை அடைஞ்சவன். ஞானம் குதன்னா சிவாய தேவ, யார் சிவனாகவே ஆயிட்டாங்களோ அவங்க தான் ஞானிகள். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ அந்த ஞானம்ன்றது தான் சிவநிலை. அதனால் முருகனை பற்றி சொல்கிற போது ஞான பூதரத்து உச்சியில், ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அது முச்சியில் உட்காந்து ஒருத்தன் தான் அவன் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறான். இப்போ திருமூலர் என்ன சொல்கிறாரு, ஞானி ஞானி என்று சொன்ன பேய்கள் கோடி கோடியேன்றார். தங்களை ஞானிக்குன்னு சொன்னால் நிறைய பேய்ங்கெல்லாம் உலகத்தில் இருக்குது, அதெல்லாம் ஞானம் இல்லை. ஞானம் குத ஆதிசங்கரர் கேள்வி, பதில் என்ன, சிவாய தேவ, எவன் சிவனாகவே ஆகிவிட்டானோ அவன் தான் ஞானிங்கிறது. அடுத்தது நம்ம மகான்கள், நீங்கள்லாம் ஆகலாம். இப்போ நீங்கள்லாம் மகன்கள், நீங்கள் கொஞ்சம் தவம் பண்ணி தானம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொம்பு முளைக்கும். இப்போ மகன் மகான் ஆகிடுவோம், அவ்வளோதான். மகன் கொம்பு முளைச்சா மகான். நீங்கள்லாம் ஆகலாம், எல்லோரும் ஆகலாம். கோபம் என்பது தனி மனித விருப்பு வெறுப்புகள் என்ற வலிமையான உணர்விலிருந்து வருகிறது. சிலர், குறிப்பாக அலுவலகங்களில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள், தங்களுடைய கோபமே தங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானோர் கோபத்தினால் பெரும் பாதிப்பைத்தான் அடைகிறார்கள். உண்மையில் கோபம் ஒரு மனிதனுக்கு உந்து சக்தியா அல்லது மனித வாழ்க்கையை பாதிக்கின்ற எதிர்மறை சக்தியா? குணம் எனும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணல் அரிது. வெகுளின்னா கோபம். ஸோ யார் குணத்தோட உச்சியை தொட்டுட்டாங்களோ அவங்களுக்கு கோபமே வரக்கூடாது. குணம் எனும் குன்று ஏறி நின்றார் வெகுளி, கோபம் கணமே எனும் காத்தல்றது, அவங்களால முடியாது. அப்போ சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி, யாருக்கிட்ட அந்த கோபம் வந்து சேர்ந்தோ அது அவங்கள அழிக்காமல் விடவே முடியாது. இப்போ நார்மலாக தீனா என்ன, எல்லாத்தையும் எரிக்கும். கோபத்துக்கு என்ன பேர், சினத்தீ. யார்கிட்ட இருக்குதோ அவங்கள அழிச்சு தான் விடுவோம் அந்த கோபங்கிறது. அதனால் இந்த கோபத்தை அடக்கினவன் தான் ஞானி ஆக முடியும். கோபம் இருக்கிற வரைக்கும் ஒரு செகண்டில் யாருக்காவது சாபம் விட்டுருவான், தப்பு பண்ணிவிடுவான். அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹிம் ஆர் ஃபார் ஆல் அதர்ஸுங்கிற மாதிரி ஒரு
அந்த அந்த கோபத்தை கான்கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். திருவள்ளுவர்லாம் சொல்கிறார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம். அப்போ இந்த 4 குணத்தினால தான் கோபம் வருது. நம்மக்கிட்ட இல்லாதது யார்கிட்டையாவது இருந்து அதை பார்த்து நம்ம படுற பொறாமை இல்லையா, அதுதான் அழுக்காறு. அது நம்மக்கிட்ட இல்லையேன்னு நினச்சி படுற ஆசை இல்லையா, அதுதான் அவா. அழுக்காறு அவா. அதனால் வர்றது தான் கோபம், வெகுளி. அந்த கோபம் வந்தாக்க நம்ம என்ன பண்ணுறது நமக்கே தெரியாது, வாயில் வந்ததெல்லாம் விட்டுரும். அதுதான் இன்னாச்சொல்லுன்றது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பொறாமை, அதனால் வர்ற ஆசை, அதனால் வர்ற கோபம். இப்போ கோபத்துக்கு என்ன காரணம்? ஒன்று ஆசைகள், மற்றவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைங்கிற ஆசையினால் வருகிற கோபம்ன்றது. இன்னொன்று, எந்த விதமான ஒரு அமைதியான சூழலில் தன்னை இருத்தி கொள்ளாதவர்கள். எப்போ பாரு ஏதோ ஒரு டென்ஷனில் இரிட்டேட்டடாக இருக்கிறவனுக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். நீ ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி கொஞ்சம் பூஜை தியானமெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அது ஒரு கோபத்தை குறைக்கலாம். அதாவது கோபம் வந்தால் கூட ஒரு உயர்ந்த நிலையை தொட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதை வெளியே காட்ட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா, ஒரு சாதாரண பஸ்ஸில் போகிறேன், யாரோ காலை மெச்சிட்டாவே உனக்கு கோபம் வருது, நான் கண்ணில்லை அப்படின்வேன். அப்படின்னா நீ காரில் போக வேண்டியதாயான்னுவான். அவனுக்கு என்ன பங்காளி சண்டையா? ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வால்கனிக் கரப்ஷன் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, அதுக்கு அது ஒரு ப்ரொடெக்ட் தான். அவன் சொல்லுவான் நீ இறங்கன்னுவான், நீ இறங்க அப்படின்னு. 2 பேரும் இறங்கவே மாட்டாங்க. சரி, எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில் நம் கண்முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கஷ்டங்கள் அவர்கள் கர்மாவால் தான் வருகின்றன என்று சொல்லப்படும் நிலையில், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது உதவி செய்தால் அவர்கள் கர்மா உதவி செய்பவரை பாதிக்குமா? உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலை வர்றபோது நம்ம நியாயம் பார்க்கறது இல்லை. இல்லைன்னா கடவுளை விட நம்ம பெரிய கருணா சாகரங்களா? கடவுள் இவ்வளோ அழகான உலகத்தை படிச்சிருக்கான். அப்போ ஒருத்தனை குருடனாவோ மொண்டியாவோ நொண்டியாவோ ஊமையாவோ ஏதாவது பைத்தியமாவோ ஏதாவது ஒன்று படைக்கிறான்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவனுடைய முன் ஜென்மம் வினை அதை வைத்து கொண்டு தான் பிறப்பு வருது. அப்போ நாம் கடவுளுக்கு விட இல்லை ஆன் பார் வித் காடு ஏதோ பண்ணி கீக்க முடியும்னு நினைக்கிற ஒரு அஜ்ஞானம் தான் அதுக்கெல்லாம் காரணம். வினோபா பாவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காஞ்சி மகாபெரியவர்கிட்ட ஒரு தடவை போனார். போயிட்டு நான் கோதானம் பூதானம் ஸ்ரத்தாதானம் சிரமதானம் எல்லாம் பண்ணியிருக்கேன், என் மனசு அசாந்தியாக இருக்குது அப்படின்னாரு. அசாந்தின்னா சாந்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அசாந்தியாக இருக்குது அப்படின்னு. ಶಾಂತಮೂಲೀಕ ಸೌಖ್ಯಮೂಲೀದು ಸಾರಸದಳ ನಯನ ದಾಂತುನಿ ಕೈನ ವೇದಾಂತುನಿ ಕೈನ ಶಾಂತಮೂಲೀಕ దారసుతులుదన ధాన్యములుందిన సారిజూత పజప సంపదగైల్కిన రాజాదిరాజ శ్రీరాఘవ త్యాగ రాజవినూత సాధు రక్షకతన కూప ಶಾಂತಮೂಲೀಕ சௌக்கியமுதேது. இப்போ சாந்தம் இல்லாமல் சௌக்கியம் வராது. நீ காமன் கம்போஸாக இருந்தால் சௌக்கியமாக இருப்ப. எப்போ பாரு இரிட்டேட்டடாக எல்லாருக்கிட்டையும் சண்டை வலிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோயேன், டச் மீ நாட்டு மாதிரி எல்லாத்துக்கும் கோவம் வர்ற ஆளுன்னு அர்த்தம், தொட்டா சுருங்கிடான்னுவாங்க. அதனால் அந்த காமன் கம்போஸ் ஆகிறதுக்கு உனக்கு பயிற்சி ஒன்று உணவு கட்டுப்பாடு, நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையான ப்ரேயர் சிஸ்டம் உங்கள்கிட்ட வர வேண்டியிருக்கும். அண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இல்லை எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அது கூட கோவத்துக்கு ஒரு காரணம். அதனால் ஏதோ கொஞ்சம் எக்ஸசைஸு ஒரு வாக்கிங்கு அந்த மாதிரி செய்கிற போது யூ வில் ஃபைண்ட் அன் அவுட்லெட் ஃபார் த ஸ்ட்ரெஸ், அது கிடைக்கும். இதெல்லாம் பயிற்சினால் வரக்கூடியது. இல்லைன்னா கோவத்தினால என்னத்தை அச்சீவ் பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்மளும் கோவிச்சுக்குவோம், நமக்கும் பிபி எகுறோம், அவனுக்கும் நமக்கும் விரோதம் வந்த மாதிரி ஆகி போயிடும். அதை நினச்சி நாம் ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம், அவன் என்ன பண்ணுவானோன்ற மாதிரி.
அதனால் தேவையில்லாத வேலை, கோபத்தினால எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாத்தையும் கடவுள் மேலே போட்டு விட்டுரு. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவான்ற மாதிரி. அவன் மேலே தப்பு இருந்தால் கடவுள் அவனை தண்டிச்சுன்னு போகிறான். நீ கத்துறதுனால ஏதாவது மாறிட போதா? ஒன்றும் மாற போகிறதில்ல. இன்னும் கூட உங்களுக்கு அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜாஸ்தி வருங்கிறது. என்ன கேள்வி இது? மற்றவங்களோட கர்மா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்கள பாதிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த உலகத்தில் நீ வந்து ரொம்ப நோபல்னு உன்னை நினச்சிக்கிட்டு இந்த கண்ணு தானம், இதய உறுப்புகள் இதெல்லாம் தானம்லாம் கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, அது தப்புன்றது என் கொள்கை. ஏன்னா இந்த உலகத்தில் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் அங்கே இருப்பீங்க. மேலே பித்ருக்கள் லோகம்னு ஒன்று, எத்திரியல் வேர்ல்டு. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் இறக்குற போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் அங்கே இருப்பீங்க. அப்போ நீங்களாக கொளுத்து போய் கண்ணை கொடுத்து போடுறீங்க, உறுப்புகள் தானம் செய்கிறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் தான் இதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் இந்த உடம்பை விடுற போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் அங்கே இருப்பீங்க. இப்போ நீ ஏன் கஷ்டப்படுற இல்லையா? கடவுளுக்கு தெரியும் உலகத்தில் ஏன் ஒவ்வொருத்தனையும் ஒரு விதமாக படிச்சிருக்கான்னு. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ கதைங்கள்லாம் இருக்குது. ஒரு பொண்ணு வண்டு இருக்குது, அதை இது மாதிரி பண்ணால் அதனால் இந்த ஜென்மாலாம் அவனுக்கு அப்படி வந்துக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளோ கதைலாங்குது. அதனால் நமக்கு கடவுளை விட நாம் நல்லவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் போகிறோம் ஒன்று. அப்போ வினோபாபாவையில் அவர் போய் காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்குறாரு, நான் இவ்வளோலாம் பண்ணேன், எனக்கு சாந்தியே கிடைக்கல, பூதானம் கோதானம் சிரத்தாதானம் சிரமதானம் எல்லாம் பண்ணேன்னு. அப்போ மாப்பெரியவர் என்ன சொல்கிறாரு, வனாந்தரங்கள்லேயும் காடு மூடுகள்லையும் இருக்கக்கூடிய அத்தனை பசி பட்சிகள் ஜீவராசிகளுக்கும் வேலைக்கு படி அளக்கிற ஒரு பரமாஸ்வரன் இருக்கான். நீ யாரோ ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு பூதானம் கோதானம் கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கியே, அந்த அஜ்ஞானம் அந்த அகம்பாவம் தான் உன்னுடைய அசாந்திக்கு காரணம்னார். அந்த கொழுப்பு நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அதை ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட்னுவாங்க, அதுதான் உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுது. இல்லைன்னா நீ இப்போது நார்மலாக அந்த காலத்தில் பூதானம் எப்படி திரும்ப பண்ணுவாங்க, எதுக்கும் விளையாத தண்ணி கிண்ணி இல்லாத ஒரு 10 ஏக்கர் நிலத்தை அவன் வந்து பெருமைக்காக பணியாக இருக்கணும், அது வினோபாபா கிட்ட கொடுத்துருவான். இவர் இனி யாரோ ஒரு ஏழைங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏழை அவ்வளோ வசதி இருந்து கிணத்து தோண்டி ஏதோ பண்ணுறான், இல்லை அந்த இடத்துல கிணத்து தோண்டமுன்னா பணக்காரனு தோண்டியிருப்பான் இல்லையா? அதனால் இதெல்லாம் ஒரு அஜ்ஞானம், எல்லாரையும் ஏமாத்துறது தான். அதனால் இது எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிறோங்கிற எண்ணம் இல்லை. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன்னா போகிறோம். கெடுவாய் மனனே கதி கேள், மனமே நீ உருப்படத்துக்கு உனக்கு வழி சொல்கிறேன், கரவாது இடுவாய். உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது, சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்குது, அது இருக்குதுன்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டே அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படிச்சிருக்கிறதுக்கு நான் சொன்ன கர்மா தியரி இருக்குது. ஸோ நீ அதை மீறி ஏதோ பண்ணணுன்னா ப்ராப்ளம். கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணான், 21 தலைமுறைக்கு எல்லா ஐரங்களையும் கொலை பண்ணினே இருந்தான். அவன் சத்திரியன். அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கர்மா. அப்போ பரசுராமர் வர்றார். பரசுராமர் வந்து அடுத்த 21 தலைமுறைக்கு சத்திரியர்கள் எல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கிறார். இதான் உங்கள் புராணுங்க. அப்போ எதுக்கு அவன் 21 தலைமுறைக்கு பண்ணான், இவர் 21 தலைமுறைக்கு அதை பண்ணுறார். அதுக்காக ஒரு அவதாரமே வருது. பரசுராமர்லாம் அவதாரங்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ நமக்கு புரியாது. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். ஃபார் எவரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ். அதே தான் வாழ்க்கை கூட. நீ கடவுளை நம்பி விட்டுடு. உனக்கு ஒரு வேளை மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணு, அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். சர்வோஜனம் இந்த யாகம்லாம் தானே, சர்வோஜனம் சுகினும் பவந்தனா அதுதான், எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கட்டும். வள்ளலர் மாதிரி யாருங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வான்முகில் வளாது பெய்ய, மழை கரெக்டாக போயிட்டோம், இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இல்லை கடவுள்கிட்ட முறையிடலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறேன், பயிர்கள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது, அதுக்கு தண்ணி மழை பெய்கிற மாதிரி பாருன்னு சொல்லலாம் இல்லையா? மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதினும் கண்ட பார்த்தும் காதுர கேட்டும் நான் கணமேனும் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருள் இருந்தாய்ங்கிறார். உலகத்தில் ஜனங்கப்படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியல, இந்த கஷ்டத்தை நீ போக்கணும் பா நடராஜா அப்படின்னு கேட்குறாரு. இதில் உனக்கு என்ன நஷ்டம்? இட் வில் ஸ்டில் மேக் யூ மெலோட். ஒரு செடி நடுற, அப்போ ரஃப் ஆகுது சாயிலு, அதை நல்லா குத்தி அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நல்லா பண்ணி அப்புறம் செடி நடுற. அந்த மாதிரி கல் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய மனதை
நீ இந்த மாதிரி ப்ரேயர்னால் கருணையால் நிரப்பிக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் இந்த உறுப்பு தானங்கள் இது போல் முட்டாள்மான விஷயங்கள், இல்லை ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்மம் போய் பனிஷ் பண்ணுறது, இன்னொரு ஜென்ரேஷன் பனிஷ் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாத வேலைங்க. யூ ப்ரே டு காட் அண்ட் லீவ் இட், தட் இஸ் மோர் தென் இனஃப். ப்ரேயர் இஸ் அல்டிமேட். பகவான் கிருஷ்ணரின் கீதா உபதேசம் அர்ஜுனனை ஆன்மீக ரீதியில் உயர்நிலைக்கு கொண்டு சென்றதா? பகவத்கீதை போன்ற உபதேசங்கள் மட்டுமே ஒரு மனிதனை ஆன்மீக ரீதியில் நல்வழிப்படுத்த முடியுமா? இப்போ நான் கூட பேசின்னு தான் இருக்கிறேன். டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். பரமாச்சாரியார் இருந்தார், அவர் கடைசி காலத்தில் நொந்து நூல் சாய் தான் போனார். நான் எவ்வளோ பிரசங்கெல்லாம் பண்ணேன், எவ்வளோ உபன்யாசம் பண்ணேன், ஆனால் எல்லாமே என்னுடைய கண்ணெதிரில் அழிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமகாலத்தில் வந்த சாராய கடையும் குதிரை ரேஸும் லாட்ரி சீட்டும் எல்லாம் நல்லா ஓடின்னு இருக்கு. என்னுடைய முத்ராதிகாரி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை பாராயணம், பிடிஎஸ்சி திட்டம் எல்லாம் வந்து என் கண்ணெதிரில் காணாமல் போச்சுனாரு. அதனால் யூ கேன் ட்ரை. பரமாச்சாரியாரால் முடியும். எவ்வளோ மகான்கள் வர்றாங்க, அவங்களால முடியல. வள்ளலார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து தலைகளில் நின்று என்னென்னவும் பண்ணாங்க. அது யுத்த காலம், பஞ்சகாலம், கஞ்சி தொட்டி வச்சு எல்லோரும் கஞ்சியெல்லாம் கூட கொடுத்து பார்த்தாங்க. அண்டு இங்கே உளுந்தூர்பேட்டில் ஒரு சாமியார் இருந்தாருனால, அவர் வந்து ஏழைங்க போனாக்கா யாரோ பணக்காரன் 4 இட்லி வாங்கி சொல்லி 2 நடக்காமல் போகிறது, அதுக்கான பேக்ரவுண்டு ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீ அதை பற்றி ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்க தேவையில்லை. நீயும் வேலையை செஞ்சு விட்டுரு, அதுக்கப்புறம் கடவுளுடைய வேறு நீ அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை, சந்தோஷமும் பட தேவையில்லை. ராமகீதை, குரு கீதை, பகவத்கீதை என்று பல கீதா உபதேசங்கள் சனாதன தர்மத்தில் இருக்கும் பொழுது, குருக்ஷேத்திர யுத்த களத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் மட்டும் பகவத்கீதை என்று ஏன் அழைக்கப்படுகிறது? அது மட்டும் மற்ற கீதைகளை விட ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? கீதா அப்படி இருக்கு இல்லையா, அதை சொல்லினே வா, கீதா கீதா கீதான்னு தாக்கின்னு வரும். தாக்கின்னு தியாகின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு, அதில் அல்டிமேட்டாக கிருஷ்ணர் போதிச்சது என்னன்னாக்கா, நான் வந்து இந்த உடலுக்கு இந்த சொந்த பந்தங்கள்லாங்கிறது எதிர் நிற்கிறவன் என் தாயாதி, அந்த மாதிரி எண்ணங்களை கூட நீ தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அல்டிமேட்லி வாட் லார்ட் வாண்ட்ஸ் வில் ஹேப்பன். அதனால் நீ வந்து ஒரு சொந்தம் பந்தம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் ஒரு சொன்னேன், சோர்பான்னு ஒருத்தன் தான், அவன் பெரிய சேனாதிபதி, சண்டை போட்டுன்னு 20 வருஷம் ராஜா கூட ஊர் சுற்றின்னு இருந்தான். அவன் மகன் இருக்கான், அவன் பேர் மோர்பா. ஒரு யுத்த காலத்தில் மோர்பாவும் சோர்பாவும் சண்டை போடுறாங்க. அவனுக்கு தெரியாது தான் புள்ள தான் இதுங்கிற மாதிரி தெரியாது. அப்போ இவன் முதுகிலிருந்து வேல் விட்டுறான். இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அவனை சும்மா விட மாட்டார் முதுகில் குத்துறதுக்குன்னு. சரி, ஐயோ நம்ம பிள்ளை தான் எதிரில் இருக்கிறான்ட்டு இவன் போய் ராஜா கிட்ட சொல்கிறான், இந்த விஷத்தை முறிக்கிற மருந்து ராஜா கிட்ட தான் இருக்கும், அது கூட என் பிள்ளையை காப்பாற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சேனையில் சேர்த்து விட்டுறேன் அவனை கன்வின்ஸ் பண்ணின்ட்டு. ராஜா சொல்கிறான், இது வரைக்கும் நீ எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்ப, அதனால் யுத்த தர்மங்கிற போது அப்பனும் கிடையாது பிள்ளையும் கிடையாது, எல்லாம் தப்பு தான், அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இதுதான் சோர்பா மோர்பா கதை. அதனால் நமக்கு வேண்டியவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆனாக்கா அது வருத்தம் வருது. இல்லைன்னா நீ ரோட்டில் போகிற போது எத்தனை பேரை பணத்தை தூக்கின்னு போய் நினைக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து நீ எப்பயாவது வருத்தப்பட்டியா இல்லையா? இதெல்லாம் ஒரு சுயநலம் சார்ந்த விஷயங்கள். ஒரு ஆள் இருந்தான், ஒரு வேலைக்காரவன் சொன்னான், சார் நம்ம கப்பல் வந்து முழுகிச்சான் அப்படின்னு. இவன் ஒவ்வொன்று சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். ஒரு மணி நேரம் கழித்து ஓடி வந்தான், சார் அது நம்ம கப்பல் இல்லையா, வேறு கப்பலான்னு. எனக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சு. அப்போ யோக்கியனாக இருந்தால் எந்த கப்பல் முழுக்கினாலும் வருத்தப்பட வேண்டியது தானே. உன் சரக்கு போனால் அந்த கப்பல் முழுக்க உனக்கு இன்னொருத்தங்க சரக்கு போனாக்கா அவனுக்கு சந்தோஷம். இப்போ இந்த ஆட்டிடியூடே வந்து சுயநலம் சார்ந்த விஷயங்களால் வருகிறது. இதெல்லாம் வந்து உலகத்தில் பாஸ் ஆங்கன்னு சொல்லுவோம். ஒரு பையன் கதையில் தான் வந்துச்சு, இவனை வந்து கீழே விழுந்துட்டான், இவனுக்கு அடிபட்டுடுச்சு, ஒன்றுமே இவன் பண்ணல. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இவங்க சித்தப்பாவோ மாமாவோ வந்த உடனே ஓன்னு ஆட ஆரம்பித்தான். அப்போ கேட்டாங்களாம், நீ உழுந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இப்போ நீ கண்டுக்க மாட்டே, அவர் கண்டுக்குவார், அதுக்கு தான்
அதுக்கு தான் நான் அவரை வந்த உடனே ஆனால் இந்த உலகம் பூரா எல்லாம் பாசாங்க, எதுவும் நிஜமே கிடையாது. ஓகே, அது டிபெண்ட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ இந்த அழுகையை ஒரு டூலாக பயன்படுத்தலாம் இல்லையா? அது நீ அவங்கள சமாதானப்படுத்த போய் அவன் கேட்குறதுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துருவேன்ற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஸோ இது எதுவுமே நிஜம் கிடையாது. சிரிப்பும் நிஜம் கிடையாது, பொய்யும் அழுகையும் நிஜம் கிடையாது. ரெண்டுமே பொய் தான். நம்பாத, யாரையும் நம்பாத, எதையும் நம்பாத. இந்த உலகம் பூரா காரியவாதம், சுயநலம். நமக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகம் இருக்கணும்னு நினைக்கிறது தான் மனுஷனுடைய நேச்சர். நமக்கு வேண்டிய மாதிரி யாராவது இருந்தால் அவங்க நமக்கு நல்லவங்க. நமக்கு வேண்டிய மாதிரி அவங்க இல்லை, அவங்களால நமக்கு ஏதோ தொந்தரவு இருக்குன்னா நம்மளை பொறுத்து மாத்திரம் அவங்க கெட்டவங்க. உலகத்தில் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. இது ஒரு காரியவாதம், சுயநலம் சார்ந்த விஷயங்கள். அப்போ எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய கன்சிடரேஷன் தான். ஒரு மனுஷங்கிறான், அவனுக்கு ஒய்ஃபு பேஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்குறா, முதுகு துவச்சி விட்றா, பாத்ரூம்லேருந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறா, வகை வகையாக சமைச்சு போடுறா, எல்லாம் செய்கிறான்னாக்கா அவன் நல்ல பொண்டாட்டின்னுவான். அதே பொண்டாட்டி படுத்த படிக்கா இருக்கா, இவன் தான் அவளுக்கு பெட் பேன் எடுக்கணுன்னாக்கா எப்போ சாவான்னு நினச்சிருந்தா இருப்பான். அப்போ இவனுக்கு நிஜமாக ஒய்ஃபுக்கிட்ட ஹெட்டும் கிடையாது, லவ்வும் கிடையாது. இவனுடைய சுயநலம் தான் அதுக்கு காரணம். இல்லைன்னா இவனுக்கு எங்கேருந்து லவ் வரும்? இல்லை, சுயநலம். When we study about Shiva, Vishnu, Jesus, Mahavir, Buddha, all have gone desireless and became enlightened. But I don't see anywhere they mentioning, as I have chanted this mantra to keep myself charged. But in many of your speeches, you have mentioned as you have directly received mantra from the God and you are continuously chanting it. If you have reached the state of desirelessness and enlightenment, even this mantra chanting is not required. Please throw some light on this. மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. யார் பெரிய நிலைகளை தொட்டுட்டாங்களோ, நிறைமொழி, அவங்க உங்கள் காதில் கேட்குற மாதிரி சொன்ன வார்த்தைகள், அதுதான் மந்திரம்னு சொல்லக்கூடியது. அதனால் உனக்கு ஏதோ ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஒரு சீக்வன்ஸ் தேவைப்படுது. அதனால் யார் இந்த பிளாங்க் மைண்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ, பிளாங்க் மைண்டு தான் நம்ம தேடுற விஷயம். எல்லா மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இப்போ நிர்வாணம்னா துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. வாசா மகோச்சரம், எண்ணங்களற்ற நிலை. அப்போ அந்த எண்ணங்களற்ற நிலையை அடையிறதுக்கு இந்த மந்திரமெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, காரணக்காரியங்கள். அதாவது எடுத்த உடனே எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிட முடியாது. அதனால் ஏதோ ஒரு ப்ராக்டிஸில் நீ ஏதோ ஒரு ஓம் க்ரீம் எல்லாம் சொல்லின்னுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் உனக்கே தெரியாமல் நீ ஒரு எங்கே இருக்கோம், என்ன பெஞ்சிட்ருக்கோன்னு தெரியாத ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போயிடுவேன். அந்த பிளாங்க் மைண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல் மாதிரி, அவ்வளோதான். இது ஒரு ஸ்டெப்பே தவிர இட்ஸ் நாட் த எண்ட் ரிசல்ட். ஸ்டெப் அண்ட் நாட் எண்ட் ரிசல்ட். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று யாரோ இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் நீ ஏதோ புக்கில் படித்து லிஃப்டில் வாங்கின மந்திரம்லாம் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஒரு குரு அவன் ஏற்கனவே சார்ஜ் பண்ணி அவங்ககிட்ட அந்த பவர் இருந்து அவனுக்கு கொடுக்கணும். வெறும் ஒயரில் கரண்ட்டு வரதில்ல, அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தாருன்னா அந்த பல்பெல்லாம் எரியும். அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட இருந்து அவனுக்கு கொடுத்தான்னா அது உங்கள்கிட்ட கண்டினியூ ஆகும். அந்த மந்திரத்துக்கு ஒரு பலம் இருக்கும். நீ சும்மா ஏதோ புக்கில் படிச்சு விட்டு அதை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் வராது. யாரோ கொடுக்கணும், இனிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு யாரோ கொடுப்பாங்க, ஒரு இனிஷியேஷன் கிடைக்கும். எனக்கு மேலேருந்தே வாங்கினேன் நான், அவ்வளோதான். நேரிலே தேவரும் அமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர்னா, தேவர்களே உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு போகிற நிலையிலே நீ இருக்கேன்னாங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு இந்த நிலை கிடைக்கும்? நேரடியாக தேவர்களே என்னை வச்சு ஓலையில் வரும். உனக்கு குருவே கிடையாது, உனக்கு வேண்டிய மந்திரங்களும் எல்லாமே நேரடியாக வான உலகத்து தேவர்களிடத்திலிருந்து கிடைக்கிறதே தவிர இந்த பூமியில் உனக்கு ஆச்சாரியனாக இருப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு வந்துருக்குது. ரொம்ப ஆர்கண்ட்டாக இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன், அதில் தான் வருது. விஸ்வாமித்திரர் ரிஷி சொல்கிறார். அப்போ ராமருக்கு குருவாக இருந்த விஸ்வாமித்திரர் உனக்கு யாரும் குருவாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இல்லைன்றாங்க. அப்போ நான் பார்க்காத மகான்களா, பரமாச்சாரியார், சிவபிரபாகர், சத்யோகி, கிருஷ்ணகிரி மாமாயம்மா, ரத்னகிரி சாமி, விசிறி சாமி, எவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன், கோடிசாமி. பட்டு ஏன் சொல்கிறாங்க உனக்கு குரு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சிடும் நம்ம. உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலையை அடையிறது தான் அல்டிமேட்டு. அது எப்பயோ அடைஞ்சாச்சு சிவசங்கர் பாபா. அதனால் நமக்கு இது வருது, அதுலேயே வரும். அதாவது உனக்கு ஒரு மனுஷனே கிடையாது, எங்கே இருந்தாவது தான் உனக்கு எல்லாம் தேவர்கள்கிட்ட இருந்து தான் வரும், வானுரத்துலேருந்து வரும். சித்தி பல நீ பெறுவாய். கற்பாய் என்றால் ஆச்சாரியரிடமிருந்து கற்பது என்று பொருள். பெறுவாய் என்பதனால் ஆச்சாரியர் யாரும் இல்லை என்று அர்த்தம். உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் மகனே வானுலகத்துள்ள தேவர்களிடமிருந்து தான் நேரடியாக கிடைக்குமே தவிர ஆச்சாரியார் பீடத்திலிருந்து ஒரு மனுஷன் உனக்கு சொல்லித் தரப்போவதில்லை என்று பொருள். உலகத்தில் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் எப்படி வந்தான்? குந்தி தேவி துர்வாச ரிஷிகிட்டு வாங்கின மந்திரம், அதில் இந்திரனை கூப்பிட்டா இந்திரன் வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துவிட்டான். அவன் தான் அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனை அந்த காலத்தில் இருந்த இந்திரன் என்ன பண்ணுறான்? வானத்திலேருந்து அப்சர்வ் பண்ணினேங்கிறான், நம்ம வாழ் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. அதனால் கர்ணங்கிட்ட வந்து தானம் கேட்குற மாதிரி பிராமண வேஷத்தில் வந்து உன் பவரை கொடுத்துரு, தானம் கொடுத்துன்னு வாங்கிலாம் போய் ஹெல்ப் பண்ணுறான் பிள்ளைக்கு. ஒருத்தோட அர்ஜுனனை தேவலோகத்துக்கு கூட்டின்னு போகிறான். தேவலோகத்தில் போய் இந்திர சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறான். அப்போது ஒரு அர்ஜுனன் எர்த்லி ஃபார்ம் ஆஃப் இந்திரா கோஸ் இல்லையா, அது இருக்கு. அதே மாதிரி இப்போது நான் வந்து கைலாசத்துக்கு போனேன்னு இல்லையா, அப்போ 33 கோடி தேவர்களும் வராங்க, என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காட்சியெல்லாம் காட்டுறாங்க. அவங்களுடைய வாகனம், அவங்க அந்த ட்ரெஸ்ஸு, காசு, இதெல்லாம் க்ரௌன் எல்லாத்தோட 33 கோடி பேரும் இறங்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிறதுல இப்படி குனிஞ்சு இப்படின்றாங்க. நான் சொன்னேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, இதான் சாட்சாத் பத்ரிநாராயணன், ஆனால் நான் அவங்க உன்னை கும்பிட வந்துக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு யுகத்தில், துவாபர யுகத்தில் எர்த்லி அர்ஜுனனுக்கு கிடச்சிது இல்லையா, அந்த மாதிரி பத்ரிநாராயணனுங்கிறது எர்த்லியாக இருந்தாலையும் கூட தேவர்கள் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது தெரியுமா ஆன்மீகத்தில். ஆனால் அந்த உயரங்களை தொடர்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அந்த உயரங்களுக்கு போயிட முடியாது. ஏற்கனவே ட்ரை பண்ணி ஏதோ ஒரு பிறவியில் இந்த மாதிரி அவசியம் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா இன்னும் வர தேவையில்லை, உலகத்துக்கு திருப்பியும் வர வேண்டிய வேலையே இருக்காது. இது வரைக்கும் உலக வரலாற்றில் அத்தனை கடவுள்களும் எப்படி இருப்பாங்கன்னு காட்டினது யாராவது இருக்காங்களா என்ன தவிர? உங்கள் கோயில்லையே நான் போட்டிருக்கிறேன்ல, இந்த கடவுள் இப்படி இப்படி இருக்கோன்ட்டு, யாராவது இது வரைக்கும் காட்டியிருக்காங்களா? நாம் காட்ட முடியுதுன்னா என்ன காரணம்னா எல்லாத்தையும் தாண்டி மேலே வந்திருக்கோம். சிவபிரபாகர சித்தியை சொன்னார் இல்லையா, நீ ஒரு அவியல் அப்படின்னா இல்லையா, எல்லா கடவுளுடைய எனர்ஜியும் எல்லா வடிவங்களையும் பார்த்து தெரிஞ்சு வந்திருக்கிறோம், அதனால் காட்ட முடியுது. ரத்தனி சாமியும் சொல்லுவார், உனக்கு வந்த மாதிரி அனுபவமெல்லாம் எனக்கு வர்றதில்லை அப்படின்னுவார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு கண்ணாடிக்கிட்ட விளக்கு ஒரு வேலு வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பார். அவருடைய ஆத்மாவில் அவர் பூஜை பண்ணுற முருகர் இந்த கண்ணாடியிலே தெரிவார். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். சாயா புருஷ லட்சணம்னு பேர். அவருடைய வழிமுறை அந்த மாதிரி. எனக்கு நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாருமே சுற்றி வந்துக்கின்னு தான் இருப்பாங்க, எல்லோரும் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்டு எனக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது கேட்குறதுக்கு? எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் தானே நான் அவங்ககிட்ட வந்துக்கிறாங்க, தோளில் துண்டு போட்டு கூடி எனக்கு பூந்தின்னு கேட்குறதுக்கு. இல்லை, ஐ நோ இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங். ஸோ இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். சிவசங்கர் பாபா மிக பெரிய உயரங்களை தொட்டு விட்டார். அதனால் அந்த நிலைகளை எனக்கு தெரிஞ்சு அடையிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றவங்க இருக்காங்க, ஆனால் அவங்கவுங்க ஒவ்வொரு உபாசனை பண்ணியிருப்பாங்க. முருகர், அம்பாள், இந்த மாதிரி ஒவ்வொரு உபாசனை பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லா உபாசனையும் பண்ணி ஒரு அவியலாக உட்காந்துன்னு இருக்கோம் நம்ம. ஸோ என்னுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும், மற்றவங்களுடைய அனுபவங்கள் வேறையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லா கடவுளையும் உங்கள் கேமராவில் காட்டினது வேறு யாருமே இல்லை. அம்மன் சாமி இருக்காருன்னா ஆஸ்பத்திரி பெட்டில் எலும்பு ஒடிஞ்சு படுத்துருந்த போது அவருக்கு எப்படி முருகன் தரிசனம் கொடுத்தான்றத ஒரு ஆர்டிஸ்டர் இப்படி கையில் பிடிச்சின்னு தன் மண்ணில் பார்த்த காட்சியை வரைய சொன்னார். ஒரு ஃபார்ம் தான் காட்டினார், ஒரே ஒரு ஃபார்ம் தான், மற்றபடி இப்படி எல்லாத்தையும் காட்டல, யாருமே காட்டினது இல்லை. அன்பு இருக்கும் இடத்தில் வெறுப்புக்கு இடம் இல்லை என்று ஜானத்தன் சீகல் என்ற நாவலை மேற்கோள் காட்டி அன்பின் வலிமையை சொன்ன தாங்கள் நல்லதை நேசி தீயதை வெறு என்ற போதனை மொழியையும் தங்கள் அடியவர்களுக்கு கூறியிருக்கிறீர்கள். அன்பு முழுமையாக இருக்கும் இடத்தில்
வெறுப்பு முற்றிலுமாக போய்விடும் என்றால் தீயவற்றை வெறுக்கிற பக்குவம் எவ்வாறு அந்த இடத்தில் தொடர்ந்திருக்கும் என்பதை தாங்கள் விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஒரு மழை மாதிரி ஒரு மகானுங்கிறவன், மழை அதனுடைய போக்கில் பெய்யும், அது ஆற்றுல பெய்யும், வயலில் பெய்யும், அந்த மாதிரி நதி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிணறு குளத்துலலாம் பெய்யும். அதே நேரத்தில் அது நான் சாக்கடையில் பெய்ய மாட்டேன்னு சொல்லாது. சாக்கடையில் பெஞ்சது வேஸ்ட் ஆயிடுச்சு. மொழியாக இருக்கார், குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எழுத்து நல்லா இருக்குது, ஆத்மாவில் பவர் இருக்குது. இல்லைன்னா கோயிலில் வந்து இப்படியா உட்காந்து இருப்பாங்க டெய்லி. நீயே சொல்லு, கோயிலுக்கு வந்து இந்த லெக்சர்லாம் கேட்குற வயசாக இவங்களுக்கெல்லாம் ஏன் வராங்க? ஆத்மாவில் பவர் இருக்குது. அதனால் வயசு முக்கியம் இல்லை, ஆம்பளையா பொம்பளையாங்கிறது முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஒரு பவர் கேம். அது எத்தனையோ பிறவி எடுத்து அதில் நாம் அடைஞ்சிருக்கிற நிலைங்க. நான் சொல்லியிருக்கேன், காஞ்சியில் பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை, 3 பேர் போனாங்க. கேட்குறாரு, உங்கள் 3 பேரில் யார் ரொம்ப பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க சுமந்தாங்க. நீ வந்து 35 வயசில் வந்த, உன் ஒய்ஃப் வந்து 30 வயசில் வந்தா, உன் குழந்தை 5 வயசில் வந்திருக்கு, அப்போ அது தானே பூஜை பண்ணியிருக்கு அப்படின்னாராம். அப்போது இந்த குழந்தைங்க தான் உங்களை விட பூஜை பண்ணியிருக்காங்க இல்லையா? நீங்கள்லாம் லேட்டாக வந்திருப்பீங்க என்கிட்ட. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் பிளஸட். அதனால தான் இயேசு கூட சொல்கிறார், பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் பிலாங் டு தெம்னுவார். ஒரு குழந்தையை போல இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஸோ சில்ட்ரன் ஆர் மோர் இன்னசென்ட் கம்பேர்ட் டு எல்டர்ஸ். அண்ட் இப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்னை யாரை பற்றி தெரியும், ஒன்றும் தெரியாது. பிறந்த பின்னே இங்கே தான் வளர்கிறாங்க, இங்கே நிறைய நல்ல விஷயம் கற்றுக்குறாங்க இல்லையா? ஏதோ ஒரு படி நான் கொட்டுறேன்னா அதில் ஒரு 1/4 டம்ளராவது குடிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ் டைம் தே வில் நோ மோர் கம்பேர்ட் டு ஈவன் அதர்ஸ். நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் போவாங்க. நம்ம ஸ்கூலில் இதுக்கு முன்னே படிச்சுட்டு இன்டர்வியூக்கெல்லாம் போகிற போது அவங்க வந்து மலேசியாவை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கம்பெனியில். இவங்க வந்து எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதோ அதே மாதிரி மலேசியாவுக்கு எப்படி வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தாங்க. அவங்க வந்து சைனீஸு, என்ன துங்கு அப்துல் ரகுமான், அந்த சைனீஸு, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒன்றா வந்து வாங்கிக்கோங்க சுதந்திரம், அப்போ தான் கொடுப்போன்னு சொன்னான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஆள் பயந்து போய், எனக்கே இதெல்லாம் தெரியாது, உனக்கு எப்படி தெரியுனாங்க. இது மாதிரி பாபா மைக்கில் பேசுகிற போது கேட்டுக்கிறேன் நான். இப்படி தான் நாலேஜ்ன்றது நமக்கு பிராப்தம் இருந்தால் நம்மளை தேடி வந்துடும். நம்ம தேடி தான் போகணுன்னு கூட கிடையாது. மாதிரி பல விஷயங்கள் இங்கே நம்ம வெறும் சாமியை பற்றியாக பேசுகிறோம். வி டாக் அபவுட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸு, நல்லவன் கெட்டவன், நல்லது கெட்டது எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். அது மைண்டில் வாங்கி வச்சுக்கோ, என்றைக்கான ஒரு நாளும் உனக்கு உதவும், டெஃபினட்டாக உதவும். கடலூர் சுவாமிகளின், அதாவது விழுப்புரம் சித்தர் அவரின் சமீபத்திய அருள் வாக்கில் 1980ஆம் ஆண்டு வாக்கிலேயே பூண்டி மகான் அவரிடம், நீ என்னிடம் மீண்டும் வருவாய் என்று கூறியிருக்கிறார். அது அப்போது அவருக்கு புரியவில்லை. தற்போதுதான் பூண்டி மகான் சொன்னது அவருக்கு புரிந்ததால் தங்களை நாடி வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சேஷாத்ரி மகானின் மறு அவதாரமாக இருக்கும் தங்களுக்குள்ளே பூண்டி மகானும் இருக்கிறார் என்று அந்த விழுப்புரம் சித்தர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? சிவசங்கர் பாபா பூரண பிரம்மம்னுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா டிவைன் எனர்ஜிஸும், அது கடவுளுடைய வடிவமாக இருந்தாலையும் இல்லை ரிஷிகள் சித்தர்கள் மகான்களாக இருந்தாலையும் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அதுதான் பூரண பிரம்மம்னா. பிரம்மம் இஸ் கிரியேஷன். வாட் எவர் இஸ் கம் இன் கிரியேஷன் இஸ் இன் ஒன் ஃபார்ம், ஒன் கண்டெய்னர். அதனால் பூரண பிரம்மங்கிறது. இப்போது எத்தனை மகான்கள் உலகத்தில் வந்திருப்பாங்க, அவங்க எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட கனெக்டடாக இருப்பாங்க. அண்ட் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கும் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கும் உணர்த்தி இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து புட்டபர்த்திக்கு போய் அந்த எனர்ஜி வாங்கின்னு வந்தேன்னு, கோடிசாமிக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, நான் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், நீ ஏன் அங்கே போனேன்ற மாதிரி. கடைசியில் அவரது வந்ததுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி அம்மா அங்கே விட்ட போது இங்கே கொண்டாந்து துர்கையில் உட்கார வச்சோன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி எல்லோரும் வந்தாங்களா இல்லையா? ஏதோ ஒன்று. இப்போ சாந்தானந்த சாமி இருக்கார், அவர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் சேனாதிபதி ஏன் கட்டின்னு அறுவரையில் மகாராணியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னாரு. மகாராணினா பராசக்தி, அவளே உங்களுக்கு கொடுக்குற நிலையில் நீங்கள் இருக்கீங்க,
முருகன் சேனாதிபதி தானே, அவனையும் பிடிச்சின்னு இருக்கேள் அப்படின்னாரு. கடைசியில் மகாராணியும் வச்சுருக்கேன் நான், சேனாதிபதியும் வச்சுருக்கேன் நான். ஸோ நம்ம எந்த ரூட்டில் போகிறோமோ நம்ம போகணும், அவ்வளோதான். இப்போ பரமாச்சாரியார் ஒரு வெள்ளரிக்கம் பிள்ளையாரை ரத்னகிரி சாமி கொடுத்தாரு. இதை வச்சுக்கோ, உன் தடையெல்லாம் போய் நல்லா கோயில் கட்டுவேன்னு 1984 சொன்னார். ரத்னகிரி சாமி, நான் முருகனை தவிர எந்த சாமியும் கும்பிட்றதில்ல, இதை நீயே வச்சு பூஜை பண்ணார். அதை நான் தான் வச்சுட்டுருக்கேன். அதே நேரத்தில் சகாதேவ நாட்டில் வருது, நீ இந்த மாதிரி வெள்ளரிக்கல் ஒரு விநாயகரை வச்சு பூஜை பண்ணு, உனக்கு எல்லா தடைகளும் போய் நல்லா வந்துடுவேன்னு. அப்போ லிங்க் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில். நாம் ஒழுங்காக தேடின்னு இருந்தால் போகிறோம், எல்லாம் நம்மளே தேடி வரும். எனக்கு ரத்னகிரி சாமி சொன்னது அதுதான், பொறு எல்லாமே தேடி வரும்னாரு. அந்த மாதிரி எனக்கு நான் அலைஞ்சது ஓகே இல்லைன்னுல நான், ஆனால் வந்தது ரொம்ப ஜாஸ்தி. நான் தேடினதை விட எனக்கு வந்தது ரொம்ப ஜாஸ்தி. காரணம், எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம் நம்ம, இது இனிமேல் வரமாட்டோம், பேக்கப் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு போயிட வேண்டியது தான் இல்லையா. பெரிய நிலைகள்லாம் உலகத்தில் வரப்போகுது இப்போ. ஸோ லெட்ஸ் வெயிட். அதுக்கப்புறம் இட் வில் பி யுவர் அவர். நாங்களாம் பாபா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இட் வில் பி யுவர் ப்ரௌடஸ்ட் அவர். இப்போ நாட்டில் எவ்வளோ சாமியாருங்கிறாங்க, எவ்வளோ மடாஜி இருக்கிறாங்க, நல்லா யோசனை பண்ணிப்பார். அவங்கெல்லாம் நிஜமாகவே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறியா? காசு ஆசை இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? இல்லையா? எல்லாம் அலையிறானுங்க. எதுக்கு அவனுங்களுக்கு துட்டெல்லாம் அலையிறானுங்க எல்லாரும். எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா. ஐ நோ வாண்ட்ஸ். ஸோ அந்த நிலை தான் உயர்ந்த நிலை. 4 பேர் நம்மளை மதிப்போம். நான் இன்னும் சாதிக்காதவ இல்லை, இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்கேன் நான். ஸோ சாதிக்கிறதுக்கு காசு வேணும்னு இல்லை, தவம் இருந்தால் போகிறோம். இவ்வளவும் நான் தவத்தை வச்சு தான் செய்கிறேனே தவிர, பிச்சை எடுக்கிறேன்னா, பேங்க்கில் லோன் வாங்குறேன்னா, டொனேஷன் வாங்குறேன்னா, எதுவுமே வாங்குறதில்ல, பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் எல்லாத்தையும். நான் உனக்கு புரிகிற மாதிரி வேறு சொல்கிறேன். ஒவ்வொரு பொருளும் எப்படி நான் உண்டாக்குறேன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு. நீலங்கரை எப்படி வந்துச்சு, மண்ணடியில் எப்படி நடத்திருந்தேன், இந்த இடத்துல இதெல்லாம் எப்படி வாங்கினேன், எப்படி உருவாக்கினேன், எல்லாம் சொல்லின்னு தானே இருக்கேன் நான். அதனால் இது ஒரு கார்ப்பரேட் லெவல், ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கையும் நம்ம அருளையும் ஒன்றா போட்டு இதெல்லாம் பண்ணினே போகிறோம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். நீ வேணால் ஷிரடியில் போய் பாரு, அங்கே ஒரு துணி இருக்குது. இங்கே மயிலாப்பூரில் ஒரு துணி இருக்குது ஷிரடி பாபா கோயிலில், அதை போய் பார்த்து வா. நாம் வச்சுக்கிற துணி எப்படி இருக்குன்னு பாரு, அதுலேயும் உனக்கு வித்தியாசம் தெரியும். 3 துணி தான், ஷிரடிலையும் இருக்குது, மயிலாப்பூர் கோயிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பாரு, பாலிஷ் எல்லாம் போட்டு கோல்டு பிளேட்லாம் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோமா இல்லையா. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஏதாவது செய்வனை திருந்த செய்யணுவாங்க. ஏதாவது செய்யணும்னு நினச்சா அதை விட வேறு யாரும் நல்லது செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணணும். இப்போது ஒரு கோயில் மூடின கோயில், அங்கேயும் இந்த மாதிரி திறந்து வெளி இருக்குது பெருமாள் கோயிலில். ஆனால் மழை வந்தால் கபக்குன்னு போய் மண்டபத்தில் உட்காந்துக்கலாம். இப்போ இது ஒரு சேஞ்சு. இன்றைக்கி மழை வராது என்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம்டாக இருந்தால் என்ன, நம்ம இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக அடிச்சுட்டு இருக்கோம். இது நல்லா தானே இருக்குது. அந்த மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கிறத விட இப்படி ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஒரு 6 மணிக்கு நான் வரேன்னா வந்தால் ஒரு 7:45 8 வரைக்கும் இங்கே இருக்கிறோம். அப்போ இவ்வளோ பேரும் உட்காந்தானுங்கிறாங்க. வெளியிலேருந்து புதுசாக வரவங்க ஓட்டிடுவோம் இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. அவனால் 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது, ஓடின்னு இருப்பான். ஆனால் உங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. இப்போ நீ சீக்கிரம் முடிச்சுட்டாரு பாபான்னு இருக்கும். ஸோ ஐ எம் கிவிங் யூ தட் ட்ரைனிங். இதை விட்டு எங்கேயோ போய் நான் துட்டு கட்டி மெடிடேஷன் கற்றுக்கணும் வந்தான்னு கண்ண முடியுன்னுட்டு உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஊறுகாய் போட்டாங்களோ இல்லைன்னு யோசனை பண்ணிடணும். அதோட இதுதானே நல்லது. எல்லாம் ஒரு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயம் தானே தெரிஞ்சுக்கிறோம். என்ன இருக்குது, அதையும் வாழைப்பழம் சாப்பிட்னு, சாக்லேட் சாப்பிட்டுட்டு, போண்டா சாப்பிட்னு இல்லை, ஒரு ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நடுவில் பாட்டுங்க வேறு இருக்குது, அப்பப்போ எதனா டான்ஸ் எல்லாம் வேறு வச்சுக்கிறோம் நம்ம. இல்லை என்ன குறைக்குது, ஒன்றும் இல்லை. நம்முடைய ஆன்மீகம் தான் பெர்ஃபெக்ட். அழகாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறோம் நாம் இல்லையா. இதில் பந்தாவே இருக்காது. ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், சின்ன பசங்க பெரியவங்க, ஆம்பளை பொம்பளை எதுவுமே கிடையாது. யார் வேணால் வரலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துவோம் நம்ம. இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வர்றவங்களுக்கு ஜாஸ்தி கேர் பண்ணுவோம். அப்படியாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு மேலே வரட்டுங்கிற மாதிரி. கொஞ்சம் பேர் வருவாங்க, திருப்பியும் வந்து சில பேர் எட்டி பார்த்து ஓடிப்பிடுவாங்க. நம்ம அது போய் போகாது ஏன் கனமான அவங்கள தாடை பிடிச்சி கூட்டினா வர முடியும். அவங்களுக்கு அவ்வளோதான் ஒட்டுது, நான் என்ன பண்ண முடியும். கருதரூ
ಕೇಳದೆ ಸುಂದರನಿಯೇಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ ಸುಂದರನಿಯೇಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ ಸದಾ ನನ್ನ ಕಣ್ಣ ತುಂಬ ಈ ನಿನ್ನ ಬಿಂಬ ನಿನ್ನಾಸೆಯಿಂದ ಕಾಣಲೆಂದು ಓಡಿ ಬಂದಾಗ ನಿನ್ನಾಸೆಯಿಂದ ಕಾಣಲೆಂದು ಓಡಿ ಬಂದಾಗ ನೋಡದೆ ಸೇರದೆ ಏಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ ಶಂಕರನಿಯೇಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ ಈ ನನ್ನ ಅಂದ ಚಂದ ನೀ ಕಾಣಲೆಂದೇ ಈ ನನ್ನ ಗಾನ ಧ್ಯಾನ ನಿನ್ನ ಸೇವೆಗೆಂದೇ ಹೂವಾಗಿ ಇಂದು ನಿನ್ನ ಪಾದ ಸೇರಿ ಬಂದಾಗ ಹೂವಾಗಿ ಇಂದು ನಿನ್ನ ಪಾದ ಸೇರಿ ಬಂದಾಗ ಸಲ್ಲದೆ ನಿಲ್ಲದೆ ಏಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ ಪರಶಿವನಿಯೇಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಮೌನ ಕರೆದರೂ ಕೇಳದೆ सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने कर्म विनय अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே सर्व अवतारने வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா வருகுது பார் தெய்வலோக ராஜனிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா மேடையிலும் ஜோதி இவன் திறப்பு விழா வைபவம் தான்
ஜெகம் முழுதும் சிறப்பு விழா சிறப்பு விழா நடப்பதற்கு ஜீவகலை தொடக்க விழா தொடக்க விழா வசந்த விழா சுழுமுனையின் நடன விழா நடன விழா நாயகனின் ஞான சபை சம்ரக்ஷணா சம்ரக்ஷணா வந்து விட்டால் தாய்மடியில் மழலை விழா மழலை விழா மகிழ்ச்சியில் தான் மனம் பரப்பும் தெய்வ விழா தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா மனித விழா நாடகத்தின் மாண்பு விழா வாசி விழா வாசி விழா முழங்கிவிட்டால் தேசமெங்கும் நேச விழா நேச விழா நிதி வழங்கும் மௌன விழா மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை